ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டைம் வித் ஷர்லி. இன்றைக்கி நான் வந்து ஸ்கேரி டீச்சர் 3D கேம் பிளேவோடு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு விளாட்றேன். நான் வந்து கேம் பிளே பார்த்துட்டேன், ஆனாலும் இதான் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். இதுக்கு முன்னாடி நான் விளாண்டு பார்த்துட்டு விளாட்ல, நான் வெறும் கேம் பிளே தான் பார்த்துட்டு விளாட்றேன். ஸோ வந்து நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேம் பிளே பார்க்கும்போது, அதனால தான் விளாண்டுறலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்கேரி டீச்சரை பொறுத்த வரையும் இது வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது மேக்ஸ் டீச்சர். அன்லக்கியாக இது வந்து மேக்ஸ் டீச்சராக போயிடுச்சு அவங்களோட கிளாஸ்க்கு. ரொம்ப பாவம். ஸோ வந்துட்டு அதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து அது ரொம்ப கொடுமைப்படுத்துது என்ன அவங்க வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் கொடுமைப்படுத்துது. அவங்க வீட்டில் தான் போய் அதை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அதை நம்ம கடுப்பேற்ற போகிறோம். ஸோ இதோட பார்ட் 2 கேம் பிளே வேணும்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து நான் அது வந்து வெளியில் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போகுது. அப்போ நம்ம அது பின்னாடியே போயிடலாம். ஆனால் இது வந்து நம்மளை பிடிச்சிச்சுன்னா அப்படி சாவடிச்சிடும். அதனால தான் மெதுவாக நான் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து இந்த கண்ட்ரோல் பட்டன்லாம் இப்போ தான் நான் வந்து மெதுவாக கற்றுட்ருக்கேன். எனக்கு இந்த ஸ்கேரி டீச்சரில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து திருப்பவே முடியல. இப்போ தான் நான் திருப்பவே எனக்கு தெரியுது. பாருங்கள், நான் இப்போது சைடில் என்னால் எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் திருப்ப முடியுது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னால் திருப்பவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்துட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துருச்சு. அது ஸோ வந்து கால் ஸ்டெப் காமிக்குது அங்கே போக சொல்லி. அது வந்து அங்கே தான் இருக்குது. அது என்ன ரூமு? ஸ்டோர் ரூமா? ஸ்டடி ரூமுங்க. ஓகே, அதுக்குள்ளே போயிடுச்சு. எங்கள் இந்த ஸ்கேரி டீச்சர் கேம் பிளேவை பொறுத்த வரையும் எது ஒரு ப்ளஸ்னால், இது வந்துட்டு எல்லாத்துக்கு பின்னாடியும் ஸ்டடி ரூம், ஸ்டோர் ரூம், இதாவது ஜிம்மு, அப்புறம் வந்து எல்லா ரூமுமே எழுதி வச்சுருப்பாங்க, கிச்சனு, அப்படி எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதான் நல்லது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நியூஸ் பேப்பர் கீழே வந்து ட்ராப், எலி பிடிக்கிற இந்த இதை வந்து வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம அதோட கை நான் இங்கே இருக்குது. இந்த கை வச்சு தான் இத்தனை நாள் குழந்தைங்களை அடிச்சிருக்கோம். இந்த கையே இப்போ உடைய பாருங்களேன், பிளட் எப்படி கொட்டுதுன்னு. ரொம்ப வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். அந்த குழந்தைங்களுக்குலாம் எப்படி வலிச்சிருக்கும். பாவங்க. நல்ல வேலைங்க, ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம். நம்ம லெவல் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிடலாமா? இந்த ஆடு வேறு நடுவில் வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த ஆடை இந்த கேமை பொறுத்தவரை நிறைய ஆடு வருது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த மிஸ்டர் டீச்சரோட சாப்பாடில் வந்து இவன் ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல இருந்தாலும் தாய்க்கிழவி அப்படின்னு கூப்பிட்ருப்பாங்க. ஸோ மிஸ்டர் டீச்சரோட இதில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம சால்ட்டு கலக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து அது ரொம்ப சூப்பரான லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யாராவது இந்த மாதிரி ஜெம்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, யாருக்கு தெரியும். அந்த ஸ்கேரி டீச்சர் சாப்பிடும் போல். இங்கே அது பார்க்க ஸ்கேரியாவாக இருக்குது, கன்றாவே இருக்குது பார்க்க. ஸோ இது வந்து லாக் பிக், நம்ம வந்து இதை கண்டிப்பாக வாங்கணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம். இந்த சவுண்டுக்கெலாம் ஸ்கேரி டீச்சர் வராது. ஸ்கேரி டீச்சர் வந்து காது செவிடு. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாம். இந்த ஒரு ஆள் இருக்கையா இத்தனை வீடு? ஏங்க இவ்வளோ பெரிய வீடு இருக்குங்க இந்த ஒரு ஆளுக்கு? ஒரு ஹோட்டலை விட பெருசாக இருக்குங்க. இந்த ஹிண்ட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். நான் இதுக்குள்ளே போனேன். ஸோ அப்புறம் காசு கொடுக்கணும்னு சொல்லிச்சு. சரி, ஏன்னா காண்டாயிடுச்சு, அதனால் வெளியில் வந்துட்டேன். மெகா ஆஃபர் எல்லாமே இருக்குது இதில். ஆனால் நான் வெளியில் வந்துட்டேன். இவ்வளோ நான் ஸ்டார்ஸ் வீட்டுக்குள்ளேயே நான் அவ்வளோவா சுற்றி பார்க்கல. அதுக்குள்ளே ஹிண்ட்டு நான் அந்த சைடு காமிச்சனால தான் நான் போய் பார்த்தேன். ஸோ ஓகே, இது வந்து எங்கே உட்காந்து படிச்சுட்ருக்குன்னா அங்கேயே இருக்குது. இல்லைங்க, அங்கே இல்லைங்க, வேறு எங்கேயும் இருக்குங்க. இந்த சைட்லேருந்து எனக்கு பார்க்கும் போது ஒன்றுமே கிளியராக தெரிய மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு என்னென்னே தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து ஸ்கேரி டீச்சர் டெய்லி நைட்டு தூங்கும். சரி, ஓகேங்க. இங்கே வந்துட்டு ஏணி இருக்குது, இதில் ஏறலாம். இங்கே பாருங்க, நாய் வீடு தானே அது தெரில எனக்கு. ஷெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு அங்கே பாருங்க, பேர் டேப்பு, அந்த கிராணியில் இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்குது. கிராணியிலேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்கேரி டீச்சரை வந்து அங்கே வந்து புக் படிச்சுட்ருக்கு. ரொம்ப படிப்பாக போல். ஸோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து தான் வந்து அந்த குழந்தைங்களை போய் கொடுமைப்படுத்துறதுன்னு படிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம க்ரோபாரை வந்து எடுத்தாச்சு. அது என்னது? அதுவும் எடுத்து வச்சுக்கலாம்.
ஸோ க்ரோபார் வந்து உள்ளே போயிடுச்சு. நம்ம எடுத்தோன்னே இது லாக் பிக் மாதிரி தான் இருக்குது, தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐயோ பேக் ட்ராப்பில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிராணி கேம் பிளேலாம் வந்துட்டு பேக் ட்ராப்பில் மாட்டினோன்னே கிளவி இங்கே இருந்தாவது வந்துடும், அதோட காது நல்லா கேட்கும். ஆனால் இதுக்கு வந்து சரியாக கேட்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே அது இந்த இது போயிடுச்சு. பட் வந்துட்டு நம்மளுக்கு அது வேணும், அப்போ தான் நம்மளுக்கு ஹிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் சைடில் வந்து ஸ்கேரி டீச்சரோட கேமராவை. ஸோ தூக்கி போட்டால் அது காதே கேட்க மாட்டேங்குதுங்க. நம்ம கிளவியெல்லாம் எந்த தூரத்தில் இருந்து தூக்கி போட்டால் கூட ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி போய் தூக்கி போட்டால் கூட அந்த 6 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்க கிளவி கேட்கும். இதுக்கு ஒன்றுமே கேட்கல, பக்கத்தில் தூக்கி போட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தான் இருக்கோம், எதுவுமே கிடையாது இது பண்ண மாட்டேங்குது. ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோங்க. ஸோ நிறைய ரூமுங்க, எத்தனை ரூம் பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கேன். அங்கே பாருங்கள், இது வந்து சைடில் இருக்கும். இது வந்து என்னென்னா மியூசிக் ரூம்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு சரியா. ஸோ வந்து எனக்கு பயமாக இருக்குங்க, சவுண்டு கேட்குது தெரியுமா. அந்த கேரி டீச்சர் வந்து உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்குது. அந்த படிக்கிற அந்த இதுவே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் இப்படி வச்சுட்டு, இதோட முடியெலாம் என்னங்க இருக்குது இவ்வளோ கன்றாவியாக இருக்குது, இவ்வளோ கன்றாவியாக இருக்குது இதோட முடி. என்னமோ உள்ள பலூனை வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ண மாதிரி, உள்ளே என்னமோ பலூனை வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ண மாதிரி இருக்குங்க. இவ்வளோ கேவலமாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே பாய்ன்னு தான் நினச்சேன். அப்புறம் டீச்சர்ன்னொடனே தான் கேர்ளுன்னு. என்னங்க இது டார்ச்சர் ரூமுன்னு உள்ளே என்னமோ கொடூரமாக இருக்குது. என்னங்க கேஜு இதுலலாமா போடுவாங்க, என்னமோ எலியோட இத்தினூண்டுக்குள்ளெல்லாம் போடுறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே சேரு அங்கிட்ட அம்பெல்லாம் வச்சு வந்து பாகுபலி மாதிரி வந்து டீச்சர் வந்து குழந்தைங்க அடிப்பாங்க போல. பாவங்க குழந்தைங்களா. இந்த இடத்துல நடந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிளவியை கண்ட மாதிரி திட்டி விட்டுட்டு போயிருப்பேன். அந்த வர வழியில் அப்படியே சாணியை தொட்டிட்டு வந்து அப்படியே மண்டையிலே அடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ வந்துட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறேன். இதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒரு கேடுங்க. ஐயோ என்னங்க இது அங்கே ஓரத்துலேயே உட்காந்துருக்கு. ஓகே, இது என்ன மேலே என்னமோ ஓட்டையாக இருக்குது. ஸ்கேரி டீச்சர் நடந்து போயிட்டு இருக்கும்போது வெயிட்டு தாங்க முடியாமல் சீலிங் உடச்சி விழுந்துருச்சு போல, சிரிப்பாக வருது எனக்கு. ஏங்க இந்த ஹிண்ட்டு வேறு என் கை தெரியாமல் பட்டு இதாக இருதுங்க. ஸோ சரிங்க, இதுக்குள்ளலாம் எல்லா ரூமுமே வந்து பெருசாக இருக்குங்க. ஒரு ஹால் சைஸில் இருக்குது, நம்ம வீட்டு ஹால் சைஸில் இருக்குது ஒரு ரூமும். இவ்வளோ பணக்காரியாக இருக்குங்க இது. ஆனால் இதை பார்க்க டீச்சர் மாதிரி இருக்குது. ஸ்கல்ப்சர் ரூம் என்ன தெரியுது, ஸ்டார் இன்னொன்று கிடச்சிருச்சுங்க, 3 ஸ்டார் இதோட நம்மளுக்கு. ஸோ வந்து இங்கே வந்து ஸ்கல்ப்சர்லாம் வச்சுருப்பாங்க போல் இந்த இதெல்லாம். இந்த ஸ்கேரி டீச்சர் இவ்வளோ அமைதியாக படிச்சுட்ருக்கேன், என்ன நம்பவே முடியல. மியூசிக் ரூமு, ஓகே நான் கரெக்டாக சொல்லியிருக்காது மியூசிக் ரூமுன்னு. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ கீழே போகிறக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்கேரி டீச்சர் வந்து கீழே தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது கீழே தானே படிச்சுட்ருக்கோம், ஸ்டடி ரூம் கீழே தானே இருந்துச்சு. இது வந்து அந்த இது டார்ச்சர் ரூம். நீங்கள் டார்ச்சர் ரூம்னு இல்லாமல் உனக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ என்னங்க இது. ஆமாம், ஸ்கேரி டீச்சருக்கு அறிவே இல்லைங்க கொஞ்சம் கூட, அதனால எப்படி வேணால் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே அந்த சாப்பாடு அப்படியே இருக்குங்க, அந்த சாப்பாடு வந்து அப்படியே இருக்குது, செஞ்சு அப்படியே வச்சுட்டு போயிடும். அது அப்படியே ஏதாவது எலி வந்து உள்ளே விழுந்துச்சுன்னா அதை கூட கவனிக்காமல் அது குடிச்சிடும். ஏங்க இந்த சால்ட் எடுத்து வந்து அந்த சாப்பாடில் வந்து கொட்ட சொல்கிறாங்க, கொட்டி இல்லாமல் ஏங்க கரெக்டாக நம்ம கொட்டும் போது ஸ்கேரி டீச்சர் வருதுங்க. ஆனால் அப்படி ஓடிடலாங்க நம்ம எல்லாம், நம்ம ஸ்கேரி டீச்சர் வந்து பிடிச்சி சாவடிச்சிடும். எங்கள் அது எப்படி ஓடும் தெரியுமாங்க, சரியான சிரிப்பாக இருக்கும். அது ஓட முடியாமல் ஓடிட்டுருக்கும் கிளவி. கிராணி கூட வந்து ஓரளவு டீசெண்டாக நடந்து வருங்க. ஆனால் இந்த ஸ்கேரி டீச்சர் இருக்கே செம்ம காமெடியாக ஓடி வரும். ஸோ வந்துட்டு இதில் வந்து மூடெலாம் கிடையாது. இங்கே பாருங்க, கலக்கிட்டு அப்படியே எடுத்து குடிச்சிருதுங்க. அப்படியே எடுத்து டீசன்சின்றது ஓரளவு கூட இல்லை. அங்கே பாருங்க நெஞ்சு குடிச்சிட்ருக்கு. ஏன்னா விஷத்தையாக கலந்தேன், சாய் வாமிட்லாம் பண்ணுதுங்க. ஆனால் விஷத்தையாக கலந்தேன், உப்பு தானேங்க கலந்தேன், விஷத்தை கலந்துருக்கலாங்க, ரேட் பாய்சனை. அந்த ரேட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க பிடிக்கிறதெல்லாம், ரேட் பாய்சன் இல்லை போல். இது வச்சுருந்தா நான் அப்படி அந்த இதிலெல்லாம் மறைவாக கலந்துருக்க மாட்டேன், மூக்கிலே போய் போட்டு விட்ருப்பாங்க, அப்படியே உறிஞ்சு செத்து. என்னதுங்க அது, ஒரு லூஸ் மாதிரி ஒரு பொண்ணு வந்து டிவியில் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுலாம் பார்த்துட்டு இருக்கா. ஆமாம், லூஸ் அதுதான் பார்ப்போம். எங்கள் லாஃபிங் கேஸ், ஸ்னீசிங் கேஸ், டான்ஸிங் கேஸ் 3 இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம வந்து டான்ஸிங் கேஸே போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதான வந்து காமெடியாக இருக்கும், ஸ்கேரி டீச்சர் காமெடியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். ஆமாம் லாஃபிங் இதுவே அடிச்சிட்டோம் நம்ம, டான்ஸிங் கேஸே. இங்கே பாருங்கள் இப்போ டான்ஸ் ஆடும்போது இங்கே பாருங்க, எங்கள் ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கு. சிரிப்பாக வருது எனக்கு ஸ்கேரி டீச்சரை பார்த்தா. இவ்வளோ ஸ்கேரி டீச்சர்ந்து இப்படி காமெடி பீஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு.
ஸோ என்னங்க இது இவ்வளோ காமெடியாக டான்ஸ் ஆடிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து போயிடலாம். டான்ஸ் ஆடி முடிச்சிருச்சு. நான் வந்து எப்படி நினச்சேன்னா டான்ஸ் இப்போ நம்ம வந்து ஹிண்ட்டுக்கு போயிடலாம். ஸ்மாஷ் த டிவி வித் க்ரோபார். ஸோ வந்து க்ரோபார் வந்து ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்ல, இங்கே ஷெட்டில் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம் நான் தெரியும், இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷெட்டுக்கு போயிடலாம். ஷெட்டுக்கு போய் நம்ம அப்படியே வந்து இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு அந்த டிவி வந்து ஸ்மாஷ் பண்ணிடலாம். சொல்கிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது, ஆனால் செய்கிறது தான் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஷெட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் நான் எடுத்துகிட்டு தானே போனேன். இதை திரும்பி எப்படி இங்கே வந்துச்சு? பரவாயில்ல, க்ரோபார் எடுத்தாச்சு. ஸோ வந்து க்ரோபார் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இது வழியாக ஏறிடலாம். வேணாம் அதுக்கே போடலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த வழியாக போனால் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக மாடி வந்துடுது. மாடியிலேருந்து நம்ம வரக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு ரூமாக கண்டுபிடிச்சி வரணும். இன்னும் இந்த ஸ்டாண்ட் டீச்சர் வேறு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரிலமா, இல்லையா மேலேயா? எல்லா இடமும் ஒரே ஒரு மாதிரி ரெண்டு மாடலில் தான் கட்டி வச்சுருக்கோம். ஒன்று வந்து ப்ளூவும் கிரேவும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து இந்த கலர் தர கலரு உட்டன் மாதிரி இருக்குது. அதனால் ஒன்றுமே தெரியல. அங்கே தாங்க வந்துட்டுருக்கு. எங்கள் பாருங்க கொடூரமாக இருக்குது. எங்கள் ஓடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ மூச்சு வாங்குது இந்த பொண்ணுக்கு வேறு. எனர்ஜி வேறு குறைஞ்சிச்சுன்னா பாருங்க கொடூரமாக இருக்குது. இதை தாண்டி வராது போல். ஸோ உள்ளே போயிட்டுருக்கு திரும்பி அந்த கிளவி. எரிச்சலாக வருதுங்க. ஏங்க தெரியுதா உங்களுக்கு? ஹிண்ட் திரும்பி கொடுத்துடலாம். டுவர்ட்ஸ் ஸ்டேரி ரைட். ஸோ வந்து ரைட் என்ட்ரன்ஸில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கோம். என்னடா அது லெஃப்ட் என்ட்ரன்ஸ் ரைட் என்ட்ரன்ஸ் சென்டர் என்ட்ரன்ஸ் இல்லாமல் ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் சென்டரில் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. ஸோ வந்து இது வந்து பல்கனி. ஐயோ பல்கனி இல்லை, இங்கே தாங்க வந்துட்டுருக்கு. ஐயோ ஓடு ஓடு ஓடு. ஐயோ ஓடுங்க. இதை தாண்டி வருமோ? இல்லைங்க, இதை தாண்டி வந்துருக்கு. இங்கே இதை தாண்டி வராது போலங்க. அதை தாண்டி வராதுன்னு நினச்சி இங்கேயே வந்துருச்சுங்க இது. சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து போகலாம் உள்ளே. ஸோ நான் கரெக்டாக உள்ளே ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கோங்க. அது நான் கரெக்டாக ஏதாவது வேலை ஆரம்பிக்கும் போது தான் வந்து அதுக்கு வந்து அந்த இது பண்ணி முடிக்கும் அந்த வேலையை. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம க்ரோபார் எடுத்துடலாம். தூக்கி போட்டு காது கேட்கல, இவ்வளோ கிட்ட இருந்துட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டிலலாம் போய் ஹெல்ப் கேட்கலான்னு பக்கத்து வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டில் எவனும் இல்லை. ஆமாம், பின்ன இந்த மாதிரி ஒரு பேய் பக்கத்து வீட்டிலலாம் தங்குவாங்களா? எல்லாத்தையும் தின்றுக்குங்க இதை எடுத்து. பசியை பார்த்தீங்கல்ல சைஸை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ வந்து நம்ம இப்போ எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிக்கலாம். பாவம் அந்த பிள்ளை அப்போலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால தான் நம்ம இப்போ எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ இன்னொரு எனர்ஜி ட்ரிங்க் கூட இருக்குது. இப்படி சாவடிக்குதுங்க. இந்த பிள்ளையுமே வந்துட்டு இந்த டார்ச்சர்லாம் தாண்டி வந்து நம்மளை மாதிரி ஒரு தைரியசாலி போல். ஸோ அதனால தான் இந்த பிள்ளையை வந்து நான் இந்த பையனா பிள்ளையான்னு தெரியல சரியா. ஸோ வந்துட்டு அவங்களும் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும்ல, நம்மளை மாதிரி குழந்தைங்க தானே அந்த பிள்ளைங்களும். ஸோ வந்துட்டு அங்கே தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன பார்க்குது நம்மளும் பார்ப்போம். ஏங்க அங்கே சைடில் பார்த்தீங்களாங்க ப்ளூ கலரில் என்னமோ ட்ரெஸ் போட்டு நிற்கிது. அதானா அது? நம்ம போய் பார்க்கலாங்க. செம்ம காமெடியாக இருக்குது. இந்த ட்ரெஸ்லேயே கன்றாவியாக இருக்குது. இதில் அந்த ட்ரெஸ் ஒரு கேடு. இது மூஞ்சிக்கெலாம் கருமமாக இருக்குது, பலூன் மண்டை. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு டிவிக்கு போகலாம். அந்த டிவி ரூம் அந்த லூஸ் மாதிரியே ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்துச்சுல்ல, இதுவே ஒரு லூஸு அந்த மாதிரி தானே பார்க்கணும். எங்கே வந்துருச்சுங்க. ஐயோ வருது வருது வருது. ஓடு ஓடு ஓடு. ஏங்க கரெக்டாக என்ன இதோட 3வது வாட்டி பார்க்குதுங்க. என்னங்க இது? சும்மா நம்ம வேலை பார்க்கும் போதே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அறிவே இல்லைங்க கொஞ்சம் கூட. ஸோ இப்போ வந்து ரைட் என்ட்ரன்ஸு நாங்கள் ரைட் சைடு நம்ம போய் பார்ப்போம். சரியா ரைட் சைடு இந்த சைடு வந்துட்டு என்னமோ இருக்குது. க்யூட்டாக இருக்குங்க. ஆனால் வீடு வந்து க்யூட் இல்லை, அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னங்க இங்கே பாருங்களேன், நான் திடீர்னு பார்த்தோன்னே ஃப்ரிட்ஜுன்னே நினச்சேன். இது பேஸ்மெண்ட்டாமா. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து போவோம். ஸோ இதுலேயுமே டோராக தான் இருக்குது. இந்த ஒரு டோரு இதுலேயும் ஸ்கேரி டீச்சர் வருவோம் தெரிலங்க. இதுக்குள்ளே வருமானு தெரில. ஸோ வந்துட்டு அங்கேயும் ஒரு க்ரோபார் இருக்குங்க. 2 க்ரோபார் தேவையா? சரி எடுத்து வச்சுப்போம். இதுக்கும் இது ஒரு வேலை அது ஒரு வேலை பார்த்துச்சுன்னா. ஸோ வந்துட்டு இங்கே ஒரு சூப்பர் கார் இருக்குது. ஒரு குழந்தை வந்து சூப்பர் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது பிடிச்சிருச்சு போல். அறிவே இல்லை நம்ம ஸ்கேரி டீச்சருக்கு. எனக்கு இந்த ஸ்கேரி டீச்சரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கருமம் பிடிச்சது. இது வந்து புதையெல்லாம் இருக்குது, வந்து இதெல்லாம் இருக்குது, ட்ரெஷர்லாம் இருக்குங்க. ஸோ வந்து இங்கே நிறைய ட்ரெஷராக இருக்குது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணவே முடியல நம்மளால். இந்த வார்ட்ரோப்பை பார்த்து ஓப்பன் பண்ண முடியும். இதுக்குள்ளேயுமே ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த குழந்தைங்கள வந்து போடும் போடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு குழந்தையோட ஃபோட்டோ கூட இங்கே இருக்குது. பாவம் அவங்க இப்படிலாம் சாவடிச்சிட்ருக்கு, குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியுமே வந்து குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணுறதை நிறுத்த மாட்டேங்குது அந்த லூஸு. ஃபைண்ட் அ டூல் டு பிரேக் டிவி வித் க்ரோபார் அப்படின்ட்டு இருக்குங்க.
இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ண என்னங்க அதுதானே அது சரியான காமெடிங்க. ஸோ இப்போ வந்து கிச்சன் கூட வந்துட்டு இங்கே இருக்குது. ஐயோ என்னங்க அதுக்குள்ளே சாவடிச்சிருச்சு பார்த்தீங்களா? அரைவாசி வந்து இதுக்குள்ளே கவருக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆடே பார்த்துடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து 2-3 டாஸ்க்லாம் பண்ணி 3ஆவது தடவை நம்மளை துரத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்லங்க. அதனால தாங்க நான் வந்து இது ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டே வந்துடலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம ஆடு பார்க்காம போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஆடு பார்க்காம போனோன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளையாட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் வந்து ஆடு பார்த்துட்டேன். நான் ஆடு பார்க்கலன்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும்ல, அதனால தான். ஓகே 25 செகண்ட்ஸ் தான், அதனால் ஈஸியாக முடிஞ்சு. அது வரக்குள்ளே ஓடிடலாம், இல்லை அதே மாதிரி பிடிச்சிரும் நம்மளை. ஸோ ரொம்ப அநியாயங்க 25 செகண்ட்ஸ்லாம். 5 செகண்ட்ஸ்லாம் ஓகே, 20 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாங்க, ரொம்ப மோசம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரி, இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன், இன்ஸ்டாகிராம்லாம் வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இப்போ வந்து ஸோ வந்து நான் ஏன் இன்ஸ்டாகிராம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லா யூடியூப்லேயுமே பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால தான் நான் தெரியாமல் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து நான் ரொம்ப யூடியூப் பார்க்கறதுனால எல்லாமே மண்டேல அப்படியே ஏறிச்சு. ஸோ அதனால் வந்து நானும் யூடியூப் சேனல் வைக்கும் போது மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நான் வந்து வைக்கிறேன். எனக்கே வந்துட்டு வைக்கணும் அப்படின்லாம் வந்து இதை பார்த்து தான் வந்துச்சு, அதனால தான். ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து எக்ஸ்பெஷலி கேமிங்ஸ் தான் எனக்கு யூடியூப் சேனலே ரொம்ப பிடிக்கும். அந்த டிவி தான் சொல்லியிருக்காங்கங்க, டிவி ரூம்னு இருக்கும்ல, அந்த டிவி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிவி ரூமுக்கு போயிடலாம். நம்ம ரைட் சைட் போகலாம், போய் கூட டிவி ரூமுக்கு போகலான்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட்குள்ளே போய் கூட நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு எனக்கு எக்ஸ்பெஷலி கோஸ்ட் கேமிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் கோஸ்ட் கேமிங்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே பார்ப்பேன். அதனால வந்துட்டு ஐயோ என்னாச்சுங்க, தெரியும், டான்ஸிங் கெமிக்கல் கொடுத்துருங்க. கரெக்டாக இந்த இடத்துல தாங்க வந்து சிக்குது இந்த ஸ்கேரி டீச்சர். இதே இடத்துல தான் போன தடவை டான்ஸ் எடுத்து சிரிப்பாக வருது எனக்கு. சரிங்க, அப்படியே மங்களாயிருச்சு அந்த டான்ஸிங் இதுவே. அது இனிமேல் கொடுக்க முடியாது போல். ஸோ இப்போ வந்து டிவி ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம அடி வாங்கணும். இந்த இடத்துக்கு போயே தீரணுமா, பயமாக இருக்குங்க எனக்கு வேறு. அது வந்து மேலே போனதுக்கப்புறம் வேணால் நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ வந்துட்டு இப்போ எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுது, அதோட காஃபியை குடிச்சிட்ருக்கேன். நம்ம இதிலே எதாவது கலந்துருக்கணுங்க, நான் மறந்தே போயிட்டேன். சரிங்க, ஒரே மடக்கு மட்டும் குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுச்சு. சாப்பாடுக்கு மரியாதையே கொடுக்க தெரிலங்க அந்த ஸ்கேரி டீச்சருக்கு. ஸோ அந்த டிவி ரூமை தான் நானும் தேடிட்டுருக்கேன். இந்த இடத்துல எங்கேயுமே வந்து கடையில் காணோம். ஸோ வந்துட்டு எனக்கு பயத்தில் இங்கேயே நின்றுட்டுருக்கேன். எனக்கு வந்து டிவி ரூமில் தான் இவ்வளோ நேரம் அந்த இது இருந்தது. இப்போ வந்து ஸ்டடி ரூமுக்கு போயிடுச்சு போல். ஸோ அதனால் இப்போ நம்ம டிவி ரூமுக்கு போயிடலாம். கிச்சன் சிரிப்பாக வருதுங்க நான் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது. ஆமாம், இப்போ நான் வந்து கிச்சனுக்கு வந்து டிவி ரூமுக்கு போனேன். ஸோ இங்கே பாருங்கங்க, ஸ்விம்மிங் பூல் இதுக்குள்ளே போய் அப்படியே இந்த வெயில் குதிச்சிடலாங்க. இங்கே என்ன வெயில் அடிக்குது, உங்கள் ஊரில் எந்த மாதிரி வெயில் அடிக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. இங்கெல்லாம் எவ்வளோ வெயில் தெரியுமா, கிட்டத்தட்ட 110 டிகிரி கிட்ட வரப்போகுது. சரியான வெயிலுங்க இங்கெல்லாம். ஸோ வந்து உங்கள் ஊரில் இப்படி தான் வெயில் அடிச்சுதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இது வந்து இப்போ தான் வந்து திரும்பி எங்கேயோ போயிட்டுருக்கு. என்னங்க இது, ஒரு இடத்துலையும் உட்காரவே மாட்டேதுங்க. திடீர்னு நம்ம ஒரு பொருள் எடுக்க போகும்போது அது எங்கேயோ போயிடுது. இப்போ ஸ்டோர் ரூமுக்கு போயிருக்கோம். ஸ்டடி ரூமு ஏங்க வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேதுங்க. ஸ்டோர் ரூமா ஸ்டடி ரூமானே குழப்பமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டிவி ரூம் இங்கே தானே இருக்குது, அது வந்து ஸ்டடி ரூமுங்க. தெரியாமல் இங்கிட்டு வந்துட்டேன். சரி, அப்படியே வந்து பேஸ்மெண்ட். இந்த ஃபோட்டோ தான் சிரிப்பாக வருது எனக்கு பார்த்தவே. அந்த ஃப்ரோசனோட இன்ஸ்பிரேஷன் ஆகி வந்து இது போட்டிருக்கு போல். சரியான சிரிப்பு தாங்க முடியல என்னால். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டிவி ரூமுக்கு போகலாம். ஐயோ எந்திரிச்சிருச்சுங்க, என்னங்க இது, நான் அதான் சொன்னேன்ல ஒரு வேலை பார்க்கும் போது. இப்போ நம்ம சைடில் வந்துட்டு மிஸ்டர் டீச்சர். ஐயோ என்னங்க துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓடணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்டு சுற்றணும். அது வரையும் நம்மளை விடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓடலாம். திரும்பி வந்து நம்ம ஆடு பார்த்து வரணும். ஐயோ என்னங்க ஆப்போசிட் டைரெக்ஷன்லலாம் வந்து துரத்திட்டுருக்கு. என்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் விளையாட முடியாது. கண்டிப்பாக அவுட் ஆயிடுவேன்னு தான் நினைக்கிறேன். போகலாம் போயிரு. ஸோ இதோட பாட்டு வீடியோ வேணால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுருங்க. ஸோ வந்துட்டு போகலாமா? ஐயோ போயிரு வெளில ஓடிரு பெட்டர் பிளேஸ்.
அச்சோ பேட் ட்ராப்பை சிக்கிட்டேன். ஸோ வந்துட்டு பேட் ட்ராப் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இல்லை, லைட்டாக வந்து எனர்ஜியும் என்னமோ குறையுது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, அங்கேயே நிற்கிது. அது லூஸு, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அதை வந்து அப்படியே ஓடிட்டு அங்கேயே வந்து நின்றுச்சு. ஐயோ, அதை வந்து நம்மளை உடைக்கவே விட மாட்டேதுங்க அதோட டிவினால். ஸோ வந்து எனக்கு பயத்தில் வேறு எனக்கு உடைக்கவே முடியல. என்னங்க இது, அந்த ட்ரிங்க் வந்து காலி ஆயிடுச்சு. ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்கிறனால நான் ட்ரிங்க் குடிக்கலான்ட்டு அதை கிளிக் பண்ணேன். ட்ரிங்க் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு எந்த இடத்துலையுமே ஆளே காணும். அதனால தான் நானும் வந்து 2வது தாட்டி இதோட தேடி பார்க்குறேன், எதையுமே காணும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது லைட்டாக இல்லாத மாதிரி இருக்குது இந்த வீடு. இந்த டோருக்குள்ளே கூட என்னமோ அந்த என்னமோ தெரிகிறது. அதை வந்து பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் ஃபில் வீடாக மாறுது அது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிவி ரூமுக்கு போகலாம். அது பக்கத்தில் மியூசிக் ரூம், மேலே மாடிக்கு போயிடுச்சு அது மியூசிக் ரூமில். எனக்கு அந்த ரூமு மியூசிக்கு அந்த மாதிரி பேர் ரசிச்சிட்ருக்கு விண்டோவை. இதுதான் டைமுங்க, கரெக்டாக போய் டிவியை உடச்சிட்டு வந்துடலாம். இயற்கையை ரசிக்கும் போது செயற்கையில் ஒரு விஷயமே இல்லைங்க. நம்ம போய் டக்குன்னு உடச்சிட்டு வந்துடலாம் இந்த பட்டை வரக்குள்ள. ஐயோ கிளம்பிருச்சுங்க, டக்குன்னு ஓடு 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 ஓடு. ஜன்னலில் அப்படியே குதிச்சிடல, என்னமோ சவுண்டு கேட்குதுங்க, டக்குன்னு உடச்சிடுங்க. ஐயோ ஓட சொல்லணும், ஓடு 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 ஓடு. ஐயோ டீச்சர் கேச்சஸ்யோன்னு அது அந்த பிள்ளையே சொல்லுது, அந்த தம்பியே சொல்லுது. இப்போ வந்து நம்ம வந்து வெளில வந்தாச்சு, அந்த தம்பி சொன்ன மாதிரி நம்மளும் வெளியில் வந்தாச்சு. ஸோ வந்து வெளியில் நின்றுட்டுருக்கோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக டிவிக்கு தான் போகும் போல். அந்த லூஸு போரே அடிக்காது போல், ஒரே பாட்டு ப்ரோக்ராம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஜம்ப் நான் யூஸே பண்ணி பார்க்கலங்க, ஜம்ப் இல்லாமல் ஒன்று இருக்குது. ஸோ வந்துட்டு நம்மளோட எனர்ஜி வேறு குறைஞ்சிட்டே இருக்கு. என்னமோ 24, 25, 3ன்னு காமிச்சிட்ருக்கு செகண்ட்ஸு. என்னதுன்னு எனக்கு சரியாக தெரியல, அந்த என்ன செகண்ட்ஸு. நம்ம எனர்ஜி அதுக்குள்ளே போயிருமா, எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால தான் நான் வந்து எப்படி யோசிச்சுட்ருக்கேன். இங்கே 13, 12 அது முடிய போகுதுங்க. அது முடியறதுக்குள்ளே நான் வின் பண்ணணும் இந்த கேமுன்னு நினைக்கிறேன். பார்த்துருச்சு இல்லைங்க, கரண்ட்லாம் வெளியில் பாஸ் ஆகிட்ருக்கு. அப்படியே இது மேலே எப்படியே பட்டு மண்டையெல்லாம் கன்றாவே ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்குள்ளே முடிஞ்சா என்னடா கூகுள் ப்ளேக்குள்ளெல்லாம் போகுது.